வெல்கம் பேக் டு பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ். இந்த டாப்பிக்கில் பேசிக் கான்செப்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எது மாதிரி கேட்டுருக்கான்னு பார்க்கலாம். இது வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக், ஏன்னா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் இஷ்யூஸ் வந்து நியூஸில் வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்கா. ஸோ இந்த டாப்பிக்கை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக எக்ஸாம் வரும். உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபியூ டேஸாக வீடியோஸ் வந்து கன்சிஸ்டாக அப்டேட் பண்ண முடியல. ஏன்னாட்டும் ஐ வில் ட்ரை டு கரெக்டாக அப்டேட் பண்ணவும் ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட், சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் பேசிக்ஸ். இந்தியா வந்து ஃபெடரல் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுது வித் யூனிட்ரி பேயர்ஸ். அதாவது வந்து என்னென்னா ஸ்ட்ராங் சென்டராக இருக்கும் ஒரு இடத்துல வந்து மொத்த ஸ்டேட்டே வந்து பவர்ஸ் வந்து ஓவர்டேக் பண்ணுவேன். அதாவது ஆர்டிகல் 352 356 பிரசிடென்ட் ரூல் அது மாதிரியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஸ்டேட்ஸ் வந்து ஸ்பெஷல் பவர்ஸ் 5th ஷெட்யூல் 6th ஷெட்யூலில் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் மோர் அட்டானமி தர மாதிரி இருக்கும். ஸோ இந்தியா வந்து இது மாதிரினா ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்ரி பேயர்ஸ்னு சொல்லலாம். ஓகேங்களா. சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸு நம்ம லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ், லா மேக்கிங், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் கவர்னன்ஸ், ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ், டாக்ஸேட்டிவ் அண்ட் ரெவன்யூ ஷேரிங் இந்த ஆஸ்பெக்டில் பார்க்கலாம். ஜுடிஷியல் சிஸ்டம் எடுத்துக்கிட்டால் இந்தியா வந்து சிங்கிள் இன்டெகிரேட்டட் ஜுடிஷியரி, அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து ஹை கோர்ட் எல்லாமே இது மாதிரி பாட்டமில் இருக்குது எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். சுப்ரீம் கோர்ட் என்ஃபோர்ஸ் த யூனியன் அண்ட் ஸ்டேட் லாஸ். ரெலவெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டால் ஃபார் 11 வந்து லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஃபார் 12 எடுத்துக்கிட்டால் ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஷிப் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட், லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஷிப் ஆர்டிகல் 245 டு 255 வரை இருக்கும். என்னென்ன ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். 245 எடுத்துக்கிட்டால் டெரிட்டரியல் ஜுடிஷியேஷன் ஆஃப் லாஸ். 246 எடுத்துக்கிட்டால் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் வயா 7th ஷெட்யூல். 7th ஷெட்யூல் சொல்லிப்போம்ல, யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அது மாதிரி இருக்குல்ல, யார் யார் பவர் வந்து மேக் பண்ணலாம் அது ரிலவெண்ட்டானது. தென் 3 லிஸ்ட் ஆனது. யூனியன்லாம் பார்லிமெண்ட் மட்டுமே லா மேக் பண்ண முடியும். ஸ்டேட் லிஸ்ட்டில் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ், கன்கரண்ட்டில் வந்து போத் சென்ட்ரல் மேக் பண்ணலாம், ஸ்டேட்டும் மேக் பண்ணலாம். சப்போஸ் ஸ்டேட் எல்லாருக்குமே மேக் பண்ணியிருந்தாலும் சென்ட்ரல் வந்து லா வந்து மேக் பண்ணிட்டா சென்ட்ரல் லா தான் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஆர்டிகல் 248 ரெஸ்ட்ரிக்டிவ் பவர்ஸ் வித் பார்லிமெண்ட். இந்த 3 லிஸ்ட் இல்லாமல் ஏதாவது காமனாக இருந்தால் அதை வந்து யார் மேக் பண்ணுவாங்கன்னா பார்லிமெண்ட் தான் மேக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், பார்லிமெண்ட் லெஜிஸ்லேட்டிங் ஆன் ஸ்டேட் சப்ஜெக்ட்ஸ். ஒரு சில டைமில் வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட்லேயும் வந்து பார்லிமெண்ட் வந்து லா மேக் பண்ண முடியும். சான்ஸ்டேட்டில் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாமா. ஆர்டிகல் 249 என்ன சொல்லிப்பாங்கன்னா, ராஜ்யசபா வந்து ஏதோ நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, ஸோ வந்து நீங்கள் ஸ்டேட் சப்ஜெக்டில் மேக் பண்ணுங்கன்னா மேக் பண்ண முடியும். ஏன்னா வந்து ராஜ்யசபான்றது யார், மோஸ்ட்டாக வந்து என்னது ஸ்டேட்டில் இருக்கிற எம்எல்ஏ தான் செலக்ட் பண்ணி அனுப்புவாங்க, அந்த ஆஸ்பெக்டில் இது. தென் ஆர்டிகல் 250 நேஷனல் எமர்ஜென்சி எப்போ இருக்கும்போது பண்ணலாம். 252 பேஸ் பண்ணி when 2 or more states request parliament on the basis. ஆர்டிகல் 253 இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டிஸை வந்து இந்தியா வந்து எனாக்ட் பண்ணணும்னா சப்போஸ் ஸ்டேட் சப்ஜெக்ட் வந்தாலும் பார்லிமெண்ட்டுக்கு லா மேக் பண்ணுறதுக்கு பவர்ஸ் இருக்குது. திஸ் ப்ரொவிஷன்ஸ் என்ஷூர் யூனியன் சுப்ரீமசி இன் எக்ஸெப்ஷனல் சிச்சுவேஷன்ஸ். நெக்ஸ்ட், சென்ட்ரல் கண்ட்ரோல் ஓவர் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன். ஒரு சில டைமில் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேஷனும் கண்ட்ரோல் வந்துடும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அப்போ அதை எப்போ பண்ணால் ஆர்டிகல் 200 அதுபடியே வந்து கவர்னர் வந்து ஒரு சில டைம் பில்லை வந்து எங்களுக்கு டவுட்டாக இருக்குது அது மாதிரி வந்து பிரசிடென்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணுவார். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பில்லை வந்து கவர்னர் வந்து சைன் பண்ணாமல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்களே, அதுக்கு வந்து பவர் தரது ஆர்டிகல் 200 தான். ஆர்டிகல் 201 வந்து என்னென்னா பிரசிடென்ட் அந்த பில்லை வர்றது அசென்ட் பண்ணலாம், இல்லாட்டி வித்ஹெல்ட் பண்ணலாம், இல்லாட்டி ரிட்டர்ன் பண்ணலாம். ஆர்டிகல் 254 கான்ஃப்ளிக்ட் இன் கன்கரண்ட் லிஸ்ட்னா யூனியன் லா தான் ப்ரொவைட் பண்ணும். ஆல்ரெடி சொன்னது தான். அது வந்து ஆர்டிகல் 254. ஸ்டேட் லா ப்ரிவைல்ஸ் ஒன்லி இஃப் ரிசீவ்ஸ் பிரசிடென்ட் அசென்ட்ஸ். அது மாதிரினா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்துட்டால் ஸ்டேட் கவர்மெண்ட் வேறு எதுவுமே பண்ண முடியாதுன்னா அவங்க திருப்பியும் லா கொண்டு வரலாம். ஆனால் அது வந்து நார்மலாக கவர்னர் தான் சைன் பண்ணுவாங்க. அது மாதிரி இல்லாமல் பிரசிடென்ட் வந்து இந்த டைம் ஓகே சொன்னால் தான் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் லாவை வந்து இன்ஷூர் பண்ண முடியும். நெக்ஸ்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ் செகண்ட் பார்ட் பார்க்கலாமா. ஆர்டிகல் 256 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஸ்டேட் மஸ்ட் கம்ப்ளை வித் பார்லிமெண்ட்ரி லாஸ். 257 எடுத்துக்கிட்டால் சென்ட்ரல் கேன் கிவ் டைரக்ஷன் டு தி ஸ்டேட்ஸ், இது மாதிரிலாம் பண்ணுங்க அது மாதிரின்றது. தென் ஆர்டிகல் 365 நான் கம்ப்ளைஷன் மேட் நீட் டு பிரசிடென்ட் ரூல். ஒரு டைம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்து சொல்லிட்டாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணலாம். பிரசிடென்ட் ரூல் ஆர்டிகல் 356 வந்து நம்ம பண்ணிக்கலாம். அது மாதிரி வந்து ஆர்டிகல் 365 இன்ஷூர் பண்ணியிருக்கு. ஆல் இண்டியா சர்வீஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எல்லாம் இருக்குல்ல, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எக்ஸாம் பண்ணாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் லெவலில் வந்து அந்த ஆக்ட் அவங்க வந்து பாலிசி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல ரோல் பண்ணுவாங்க. என்னுடைய பர்பஸ் என்னென்னா யூனிஃபார்ம் அட்மினிஸ்ட்ரேஷன், நேஷனல் இன்டெகிரேஷனை ப்ரொமோட் பண்ணுறது தான். நெக்ஸ்ட், ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ் ஆர்டிகல் 268 293 வரைக்கும் இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட் என்னென்னா டேக்ஸிங் பவர்ஸ்.
யூனியன் லிஸ்ட்டில் வந்து பார்லிமெண்ட் டேக்ஸ் வந்து 13 சப்ஜெக்ட்டும், ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்து ஸ்டேட் டேக்ஸ் வந்து 18 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். இதெல்லாம் என்னென்னா கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்குது. தென் ஒன் நாட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் முக்கியமான ஒன்று. அதில் வந்து என்னென்னா ஜிஎஸ்டி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கன்கரண்ட் டாக்ஸேஷன் பவர்ஸ், அதாவது ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி, அது மாதிரி ரெண்டாக ஸ்பிளிட் ஆகல, அதுதான். ஆர்டிகல் 270 யூனியன் டேக்ஸஸ் ஷேர்டு வித் ஸ்டேட்ஸ். ஆர்டிகல் 271 என்னன்னா சர்சார்ஜ், அதாவது பண்ணல நம்ம நியூஸில் பார்த்தோம்ல, செஸ் அண்ட் சர்சார்ஜ் அடிக்கடி நியூஸ் வந்துனே இருப்பில்ல, நம்ம இந்த நியூஸ் பேப்பர் அனலைஸும் நம்ம வந்து ரிப்பீட்டாக பார்த்தது தான் இருக்குது. அது என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இதை வந்து லெவி பண்ணுவோன்னு பவர் சொல்லிப்போங்க. அது வந்து எந்த ஆர்டிகல்னா ஆர்டிகல் 271. இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டியூஷன் ஃபினான்ஸ் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸில் என்னென்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் கமிஷன் ரீசெண்டாக தான் இது பண்ணாங்க, ஓகேங்களா. அதை வந்து நியூஸில் வந்து எடிட்டோரியல் அனாலிசிஸ் நம்ம வந்து கிளியராக பார்த்துருக்கோம். ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபினான்ஸ் கமிஷன்றது இந்த எக்ஸாமில் வந்து ஃபிலிம்ஸ் ஆர் மெயின்ஸில் கண்டிப்பாக இந்த டாப்பிக்கை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஓகேங்களா. ஆர்டிகல் 280 வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, டேக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன், டேக்ஸ் 8 அதெல்லாம் அலோவ் பண்ணியிருப்பாங்க. அதே ஜிஎஸ்டி கவுன்சில் எடுத்துக்கிட்டால் ஆர்டிகல் 279A இது வந்து ஜாயிண்ட் டிசிஷன் மேக்கிங் பாடி, ஜிஎஸ்டி ரேட் அண்ட் பாலிசிஸ் வந்து இது பண்ணுவாங்க, ஓகேங்களா. இன்டர்ஸ்டேட் கவுன்சில் ஆர்டிகல் 263 இன்டர்ஸ்டேட் சென்ட்ரல் ஸ்டேட் கோஆர்டினேஷனை ப்ரொமோட் பண்ணுறது. தென் கமிஷன் ஆன் ஃபெடரலிசம் என்னென்ன கமிஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா ஏஆர்சி 1966, சர்க்கார் கமிஷன் 1983, பஞ்ச் கமிஷன் 2007. இந்த கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க என்னென்ன ஸ்டேட் சென்ட்ரல் ரிலேஷன் எது மாதிரி ப்ரொமோட் பண்ணலாம், அது மாதிரி பேஸ்ட் ஆன் தட் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து லா மேக் பண்ணிப்பாங்க, ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கான ஒரு டாஸ்க் என்னென்னா ஜிஎஸ்டி கவுன்சில், இன்டர்ஸ்டேட் கவுன்சில் இது ரெண்டுத்தையும் வந்து யார் வந்து எட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஒரு கமிஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அது வந்து இந்த நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்த்தோம். அந்த கமிஷன் வந்து யார் வந்து எட் பண்ணாங்க, அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள், ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பேசிக்காக வந்து இம்பார்ட்டன்ட் திங்ஸ் பார்த்தாச்சு. ப்ரீவியஸ் கொஸ்டின் எது மாதிரி கேட்டிருக்காங்க இந்த டாபிக்னு பார்த்துலாம். ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் படிக்கும்போது ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which one of the following statement is correct as per the Constitution of India 2024 கேட்டது. Interstate trade and commerce is a state subject under the 7th state list. Second, interstate migration is a state subject. Third, interstate quarantine is a union subject. D, corporation tax is a state subject. ஓகேங்களா. கரெக்ட் ஆன்சர் என்ன, ஆப்ஷன் சி. இதை வந்து ஈஸியாக எலிமினேட் பண்ணலாம், ஓகேங்களா. இன்டர்ஸ்டேட்னா ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் போகிறதா, அப்படின்னா ஸ்டேட்டில் அது பண்ணால் நிறைய வந்து கான்ஃப்ளிக்ட் ஆகிட்டு வரல, எங்கள் ஸ்டேட்டுக்கு நீங்கள் வராங்க அது மாதிரி வந்து அப்படின்னா ஸ்ட்ராங்கான சென்டர் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அது மோஸ்ட்டாக யூனியன் சப்ஜெக்டாக தான் இருக்கும். ஸோ அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி இந்த ஆப்ஷன் தான் இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் கார்பரேஷன் டேக்ஸ் வந்து எல்லா கம்பெனி எம்எஸ்சி அது மாதிரி வரல, ஸ்டேட்னா வந்து கரெக்டாக வராது. ஸோ வந்து சென்டராக தான் கரெக்டாக இருக்கும். ஸோ எலிமினேஷனை யூஸ் பண்ணால் சிம்பிளாக திங்க் பண்ணாவே ஆப்ஷன் சின்னு நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணிக்கலாம். Next question, which one of the following suggests that governor should be an eminent person from outside the state and should be detached figure without intense political links, should have taken part in the politics in recent past? 2019 கேட்டது. First ARC 1966, Rajvannar Committee, C, Sarkari Committee, D, National Commission for Review Working of the Constitution 2000 கேட்டது. கரெக்ட் ஆன்சர் என்ன, ஆப்ஷன் சி, சர்க்காரி கமிஷன். அது வந்து முக்கியமான கமிஷன். ஸோ வந்து ஒரு கமிட்டின்னு எடுத்துகிட்டா அவங்களோட கீ சஜஷன் என்ன அது மாதிரி தெரிஞ்சுக்கணும். ஸோ வந்து எக்ஸாமில் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி நம்ம இந்த கொஸ்டின் வந்து தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா. இந்த கொஸ்டின் சர்க்காரி கமிஷன் தான் ரெக்கமெண்ட் பண்ணிப்பாங்க. என்னென்னா கவர்னர் வந்து அவுட் சைடாக இருக்கணும், பொலிட்டிக்கல் நேச்சராக இருக்கணும், ரீசெண்ட் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸில் எதுவுமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடாது, அது மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ். The sales tax you pay while purchasing a toothpaste is a 2014 question. Tax imposed by central government. B, tax imposed by central government but collected by the state government. C, tax imposed by the state government but collected by the central government. Tax imposed and collected by the state government. Correct answer என்ன, ஆப்ஷன் டி, ஓகேங்களா. ஆன்சர் என்னென்னா ஏர்லியாக சேல்ஸ் டேக்ஸ் வேலிட் டேக்ஸஸ் வந்து யார் பண்ணிப்பாங்கன்னா கலெக்ட் பண்ணுறது எல்லாமே ஸ்டேட் தான் பண்ணியிருந்தாங்க. ரேட் வந்து ஸ்டேட் டு ஸ்டேட் வெரி பண்ணும். ஆனால் வந்து ஜிஎஸ்டி ரீசெண்டாக ரிப்ளேஸ் பண்ணாங்களே, ஸோ வந்து அது காமன் ஆச்சு. ஸோ வந்து ஒரு ப்ராடக்ட்னா எந்த டேக்ஸில் வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கணும், நம்ம இந்த கொஸ்டின் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக வந்து டேக்ஸ் ரேட் வந்து ஸ்லாப் பண்ணிப்பாங்களா, ரெண்டு டேக்ஸ் ரேட் மட்டும். ஸோ வந்து ரீசெண்டாக ஜிஎஸ்டியும் அது மாதிரி டிசைட் பண்ணியிருக்கிறதுனால இந்த டாப்பிக்கும் வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஸோ வந்து எக்ஸாமில் இந்த ஏரியாவும் நம்ம வந்து கொஸ்டின்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், which one of the following subject is under the union list in 7th schedule of the Constitution of India? இது வந்து
26ல இருந்து கேட்டது ரெகுலேஷன் ஆஃப் லேபர் சேஃப்டி இன் மைன்ஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ஸ் அக்ரிகல்ச்சர் ஃபிஷரிஸ் பப்ளிக் ஹெல்த். கரெக்ட் ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, அக்ரிகல்ச்சர் ஃபிஷரிஸ் அண்ட் பப்ளிக் ஹெல்த்ன்றதெல்லாம் ஸ்டேட் லிஸ்ட். ஸோ வந்து ஒரு கான்ஸ்டியூஷனில் 7th ஷெட்யூலில் வந்து மேஜரான வந்து எந்தெந்த இது இருக்குது அப்படின்னு கேட்கறது வாய்ப்பு இருக்குது. சேம் இந்த கொஸ்டின் கூட கேட்கலாம். ஏன்னா வந்து இப்போ வந்து ஆயில் ஃபீல்ட்ஸ் வந்து இருக்குல்ல, இஷ்யூஸ் போயிட்டு இருக்குல்ல, ஈரான் இஸ்ரேல் வார் அது மாதிரி போயிட்டு இருக்குல்ல, நமக்கு வந்து ஆயில் ஃபீல்டு நேச்சுரல் கேஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப லோவாகிடுச்சு. ஸோ வந்து கான்ஸ்டியூஷனல் பாலிட்டியில் வந்து எடுத்துக்கிட்டால் எந்த சப்ஜெக்டில் இருக்குது, எந்த லிஸ்ட்டில் இருக்குது, தென் பார்லிமெண்ட் வந்து என்னென்ன ஆக்ட் வந்து மேக் பண்ணியிருக்காங்க, அந்த டாபிக் எல்லாம் இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து அதை வந்து கிளியராக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், which one of the following articles of the Constitution of India says that executive power of the every state shall be exercised as not to impede or prejudice the exercise of executive power of the Union? 2004ல கேட்டது. ஆர்டிகல் 257, 258, 355, 358. ஓகேங்களா, நம் எக்ஸ்பிளேஷன் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆர்டிகல் 257 என்ன பண்ணிப்பாங்க, ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் பவர் மஸ்ட் நாட் இம்பெட் த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் பவர், என்ஷூர் யூனியன் சுப்ரீமசி இன் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கோஆர்டினேஷன். எலிமினேஷனில் 358 வந்து அந்த எமர்ஜென்சி ரிலேட்டடாக ஸோ வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ரெண்டு ஆப்ஷன் வந்து இது பண்ணலாம். மேபி எந்த ஒரு கொஸ்டினும் இது பண்ண முடியலனா இது மாதிரி வந்து கண்டிப்பாக கொஸ்டின் அட்டன் பண்ணால் இது மாதிரி இது பண்ணிட்டு ரெண்டு ஆப்ஷனில் எய்தர் ஒன் பண்ணலாம். ஆனால் எக்ஸாமில் நெகட்டிவ் மார்க் இருக்குது, அதுவும் ஞாபகம் வச்சுங்க. சப்போஸ் ரிஸ்க் எடுக்கிறதுனாலும் பார்த்து தான் எடுக்கணும். லாஸ்ட் கொஸ்டின், with reference to Constitution of India, which one of the following was not correctly matched? கொஸ்டின் பார்த்துங்க, கரெக்ட்லி நாட் கரெக்ட்லி அது மாதிரி ஒரு டைம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணாமே தப்பு பண்ணுறோம். ஓகேங்களா, ஃபாரஸ்ட் கன்கரண்ட் லிஸ்ட், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கன்கரண்ட் லிஸ்ட், போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் யூனியன் லிஸ்ட், பப்ளிக் ஹெல்த் ஸ்டேட் லிஸ்ட். ஓகேங்களா, கரெக்ட் ஆன்சர் என்னென்னா பி, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு நம்ம ஆல்ரெடி சொன்னோம். கார்பரேஷன்னா என்ன சொன்னேன், மேஜரான செக்டராக, ஸோ வந்து யூனியன் கவர்மெண்ட் தான் பண்ணும். அதே மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் மேஜரான ஒன்றா, ஸோ வந்து யூனியன் லிஸ்ட்டில் தான் வரும். அது வந்து என்ட்ரி 48ல் வந்திருக்காங்க. ஃபாரஸ்ட் வந்து ஸ்டேட்லேருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டாக வந்து 42nd அமெண்ட்மெண்ட் மாற்றிப்பாங்க. அதே மாதிரி 42nd அமெண்ட்மெண்ட்டில் ஒரு சில செக்டர்ஸும் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டாக மாற்றிப்பாங்க. அது என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா, போஸ்ட் ஆஃபீஸ் யூனியன் லிஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் தெரியும், பப்ளிக் ஹெல்த் வந்து ஸ்டேட் லிஸ்ட் நிறைய டைம் நியூஸில் வந்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மிஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்ன சஜஷன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணாலும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோஸில் அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறேன். ஓகே மிஸ், இது மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலவெண்ட்டாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ரிலவெண்ட்டாக மிஸ் பண்ணாமல் இருக்கேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.